வண்டி நிறுத்து. அட தள்ளியா. எங்கடி போறீங்க? இன்னைக்கு சனிக்கிழமை எல்லா சனி ஞாயிறும் நந்தினி வீட்டுக்கு போய் விளையாட போவோம். அதுக்குதான் வண்டி வந்திருக்கு. அதுக்கு என்ன கூலி கொடுக்குறாங்க? கூலியா? பெரிய வீட்ல இருந்து வண்டி வந்து கூட்டிட்டு போவோம். மத்தியானம் சாப்பாடு கூட அங்கதான். மறுபடியும் சாயங்காலம் வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுடுவாங்க. என்னடி யார் இதுக்கு போய் பெருசா அழட்டிக்கிறீங்களே? சரி, நந்தினி கேட்டதா சொல்லு. சரியா, வண்டி போலாம். இவன் கேட்ட மாதிரி ஊர்ல வேற ஆம்பளை கேட்டிருந்தா அவ்வளவுதான். நந்தினியோட அண்ணனுங்க தலையை எடுத்துருவானுங்க. ஐயோ, அப்படியா? நந்தினி வீட்டை விட்டு வெளியே வரமாட்டா. அப்படியே வந்தாலும் கோயிலு விசேஷம் இப்படி எங்காவது போகணும்னா தான் வெளியே வருவா. அவ மட்டும் இல்ல, பெரிய வீட்டு பொம்பளைங்க அப்படிதான். எப்பவாதான் வெளியே வருவாங்க. அவங்க வரதுக்கு முன்னால ஒரு ஆள் சைக்கிள கொடை பிடிச்சிட்டு வருவான். அவனை பார்த்த உடனே எல்லா ஆம்பளையும் வீட்டுக்குள்ள ஓடிடுவாங்க. யாரும் வெளியே வர மாட்டாங்க. அப்படியே மீறி அவங்க வெளியில வந்து நந்தினிய பார்த்து அவ அழகா ரசிக்கிறவங்களுக்கு ஒரு பக்கம் மீசை இருக்காது, ஒரு பக்கம் புருவம் இருக்காது, பாதி தலை மொட்டையாயிடும். தெரியுமா? என்னடி டாக்டரமோ, இந்த கம்பத்தை தாண்டி எந்த ஆம்பளையும் உள்ள போக முடியாது. போனா தொலைஞ்சா. அப்படியா? அதான் எங்க ஊரு பெரிய வீடு. நீ இதெல்லாம் பார்க்கதானே போற? ஏங்கப்பா, எவ்வளவு பெரிய பங்களா. சீ பாடி எடப்பா. சரியாடு. ஏங்க இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி ஒத்த மீசி நீங்க எடுத்துட்டே இருப்பீங்க? நந்தினி அம்மாவுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும். ஆமா, இவ யாரு? என் அத்தை பொண்ணு வீணா. பட்டணத்துல இருந்து நேத்துதான் வந்தா. எப்ப லீவ் விட்டாலும் நம்ம ஊருக்கு வந்துருவா. நந்தினி, எங்களுக்கு வாரத்துல இந்த 2 நாள் தான் போரு. ஏதோ உங்க அண்ணன்களுக்கு பயந்து எங்க அப்பா அம்மா எங்களை இங்க அனுப்புறாங்க. நாங்களும் பயந்து வரோம். நந்தினி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்க போற? உங்களுக்கு வேணா இங்க வர பிடிக்காம இருக்கலாம். ஆனா எங்க வீட்லயே இவ்வளவு வசதி இருக்கும்போது நான் ஏன் வெளியே வரணும்? ஏதோ கூண்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்குற கிளி மாதிரி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறியே, உனக்கு வெறுப்பா இல்ல? எங்களை பாரு, நாங்க ஜாலியா வயல்ல ஓடுவோம், ஆத்துல குளிப்போம், சேத்துல விளையாடுவோம். எங்களுக்கும் பொண்ணுங்கிற கட்டுப்பாடு இருக்கு. அதே நேரத்துல முழு சுதந்திரமும் இருக்கு. இவ்வளவு நேரம் நம்ம பேசினது பிரயோஜனம் இல்லன்னு சிரிப்பிலேயே சொல்லிட்டா. வாடி நம்ம விளையாடலாம். எங்க சமூகம் ரொம்ப அவசரமா புறப்படுறா போல தெரியுது. இன்னைக்கு நம்ம நந்தினிய கோயிலுக்கு கூட்டிட்டு போறோங்க. கோயிலுக்கா? என் தங்கச்சிக்காக தான் வீட்டுக்குள்ளேயே கோயில் கட்டி வச்சிருக்கேன். ஐயோ, அந்த கோயில் இல்லைங்க, நம்ம குலதெய்வம் இருக்கிற கோயிலு. நந்தினிக்காக 100 தேங்காய் உடைக்கிறதா பிரார்த்தனை. யோ, கொடக்கார வரையா? பெரிய வீட்டு பொம்பளைங்க எல்லாம் வெளியே வர்றாங்க போல இருக்கு. ஆம்பளைங்க எல்லாம் உள்ள போங்கயா. என்ன பட்டா சத்தம்? நந்தினி அம்மா பிரார்த்தனையா? 100 தேங்காய் உடைக்கிறாங்க. சின்ன தம்பி, அவங்க எல்லாம் வந்திருக்காங்களா? வந்து நம்மளும் போயிடலாம். நமக்கு என்ன? சரி வா. நந்தினி, இங்க எதுக்கு தேங்காய் உடைக்கிறீங்க? தேங்காய் உடைக்கிறதுக்கு தனியா இடம் கொடுத்திருக்காங்கல்ல. ரோட்ல எத்தனை பேர் நடக்கிறாங்க? யார் மேல பட்டுட்டு போகுது? படட்டுமா? பட்டு மண்டை உடையிட்டோம். அதுங்களை யார் ரோட்ல நடக்க சொன்னாங்க? ஐயோ, வேணாம். வாடா, வாங்க. ஐயோ, சின்ன தம்பி, எங்கடா போற? டேய், சொன்னா கேளுடா. வேணா, வந்துடுடா. சின்ன தம்பி, சின்ன தம்பி. ஐயோ, வந்துடுடா. ஐயோ, சின்ன தம்பி, சின்ன தம்பி. வந்துருடா. ஐயோ, சின்ன தம்பி, சின்ன தம்பி, வந்துருப்பா, வந்துருப்பா.
சின்னத்தம்பி சின்னத்தம்பி வேணாண்டா ஐயோ சின்னத்தம்பி சின்னத்தம்பி வேண்டாண்டா இவன் என்ன பெரிய பயில் வேணாமா அவன் மண்டையை உடைச்சிட்டான் அவன் மண்டையை உடைச்சிட்டு வர சின்னத்தம்பி வேண்டாண்டா வா வாடா ஏய் ஏய் வாடா அம்மா அறியாத பையன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான் அத பெருசா எடுத்துக்காதீங்கம்மா மன்னிச்சிருங்கம்மா என்ன சுத்தியும் வெள்ள எனக்கு அமைஞ்ச வாழ்க்கையும் வெள்ள உன் மனசு வெள்ளையா இருக்கும்னு தான் இத்தனை நாள் நம்பிக்கிட்டு இருந்தேன் உனக்கு எங்க இருந்துடா இப்படி ஒரு முரட்டுத்தனம் வந்துச்சு அந்த அடியில நீ ஏன் அம்மான்னு வாத்தால கூப்பிட்டல அப்போ உன் குழந்தைக்கு எப்படி இருக்கும் இதெல்லாம் சொல்லி வராதுமா தானா வரும் இது பாரு புள்ள இருக்குது பாரு புல்ல அரிக்குதா இரு அவனுங்க வந்து அரைக்கிற இடத்த சொரிஞ்சு விடுவானுங்க அந்த பொண்ணை பார்த்தாலே புருவத்தை எடுக்கிறவனையும் சிரிச்சா மீசை எடுக்கிறவனையும் நீ போட்டு அடிச்சிருக்க அவன் அண்ணனுங்க உன்னை சும்மா விடுவானுங்களா என்ன பண்ண போறானுங்களோ என்ன பத்தி அவங்களுக்கு தெரியும் அவங்க ஒண்ணும் பண்ண மாட்டாங்க சின்ன தம்பி உன்னை பெரிய வீட்டுல கூட்டிட்டு வர சொல்றாங்க. ஐயோ என் பிள்ளைய ஒண்ணு பண்ணிடாதீங்க ஐயா. போயா உள்ள போ. அண்ணே இதோ வந்துட்டான் அவன இருடா. இவன் தேங்காய் உடைக்க தெரியாம உடைச்சி என் ஆத்தா தலைய காயப்படுத்திட்டாங்க. அந்த தேங்காய் உங்க தங்கச்சி தலை மேல பட்டிருந்தா நீங்க சும்மா இருந்துட்டீங்களா? என்னன்னு எல்லாரும் பேசாம இருக்கீங்க? நீங்க எல்லாம் பெரியவங்க, என்ன அடிக்க போறீங்களா? உன்னை இங்க நான் வர சொன்னது அடிக்க இல்ல, வேலை கொடுக்க. இந்த பயல நான் வேலைக்கு வச்சதே என் தங்கச்ச பாதுகாக்க. எப்ப நீ இவனே அடிச்சிட்டியோ நீ பெரிய வேலைக்காரன்டா. அண்ணே ஏன்டா வியாபாரம், சும்மா இருங்கடா. போட 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 தண்ட பசங்க. நந்தினிக்கு இனிமே நீதான் வேலைக்காரன். உன் வேலை என்னன்னா தினமும் ஒரு ரூம சுத்தம் பண்ணணும். அன்னிங்க அவளை வெளியே கூட்டு போகும்போது கொடை பிடிக்கணும். எவனாவது அவளை பார்த்தான்னா அவன் கை கால வெட்டணும். பெரிய வீட்டுல எனக்கு வேலை கிடைச்சிச்சு, அப்ப அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன். அண்ணே நல்லா யோசிச்சு முடிவெடுத்த. டேய் அவன் கிறுக்கம் தானே ஒழிய நல்லவன்டா. போடா போட. பகவானோட சன்னதியில நீ அவங்கள போட்டு அடிச்சது நியாயம்னு அவருக்கு பட்டது. அதனாலதான் நோக்க அங்கேயே வேலை போட்டு கொடுத்திருக்காரு. இனிமே சின்ன தம்பி பத்தி நீங்க கவலைப்படாதீங்க ஐயா. ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயமா இருக்கு ஐயா. அந்த பெரிய விட்டு பையனுங்க கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாதவங்க. இங்க பாருங்க, ஒவ்வொருத்தரையும் எப்படி சித்திரவதை பண்ணி சின்ன பண்ணமாக்கி இருக்காங்க. இவன் ஒரு விவரம் இல்லாத பையன், ஏதாவது சின்ன தப்பு பண்ணா கூட பெரிய தண்டனை அல்லையா கொடுப்பாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது. எப்பவும் நல்லதையே நினையுங்கோ, மத்தத அவன் பாத்துக்குவான். உங்க வீட்டுல வேலை கிடைச்சதால சாமி பூஜை பண்ணிட்டு இந்தாங்க பிரசாதம். போட அண்ணே போ.
உனக்கு என்ன தைரியம் தான் என் தங்கச்சி தொட்டிருப்ப நீ? எப்படி அவளை சொல்லலாம்? எப்படி அவளை சொல்லலாம்? உன்னை வேலைக்கு சேர்க்கும் போதே சொல்லிருக்கேன், என் தங்கச்சை எவனாவது பார்த்தான்னு அவன் கைகால வெட்டணும்னு. அது உனக்கும் தான். முதல் தடவையா இருக்கிறதுனால உன்னை மன்னிச்சு விடுறேன். போ, போடா. என்ன கட்டிலு, என்ன அறை. என்ன இது? பிடிங்க. இப்படி விரிங்க. தப்பா புட்டியில வச்சிருக்கீங்க. என்னங்க இதெல்லாம்? இதெல்லாம் முகத்துல பூசிக்கிறது. அப்போ இதெல்லாம் பூசிட்டு தான் நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்களா? நானும் பூசிக்கிட்டுமா? பூசிக்கிங்க. நான் ஒண்ணு சொல்றேன். அன்னைக்கு நீங்க சொன்னதுல இருந்து எனக்கும் வெளியே போகணும், வயல்ல ஓடணும், தண்ணியில குதிக்கணும், சேத்துல விளையாடணும், மாட்டு வண்டியில போகணும்னு ஆசையாத்தான் இருக்கு. ஆனா எப்படி போறது, யார் கூட போறதுன்னு தான் தெரியும். என்ன இது? அது இந்த பக்கம் போட்டேன், இந்த பக்கம் ஒண்ணு இல்ல. இந்த பக்கம் போட்டேன், இந்த பக்கம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால இந்த பக்கம் போட்டேன், அதான் இப்படி ஆயிடுச்சு. ஏன் நல்லா இல்லையா? எங்க அழகா இருக்கேன்னு சொல்லிவிடுங்களோ தான் திஷ்டி போட்டு வச்சேன். ரொம்ப நல்லா இருக்கு. சின்ன தம்பி, அண்ணனுக்கு வரத்துக்குள்ள அண்ணிட்டு போய் காட்டிட்டுமா? சரி. நந்தினி, நீ யார் கூட ஊர சுத்த போகலாம்னு கேட்டியே, அதுக்கு இவன் தான் சரியான ஆளு. என்னது? இவனுக்கு உலகம் தெரியாட்டாலும் ஊரெல்லாம் தெரியும். நீ யாருக்கும் தெரியாம இவன் கூட போயிடு.